ஆமாண்ணா. படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் பாலா சார் படம்னாலே ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து பார்ப்போம். ஏன்னா சாங்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அப்புறம் எமோஷனல் டச்சாக இருக்கட்டும், ரெண்டாவது வைலன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹெவியாக இருக்கும். ஒரு திருப்தியான படம் பார்க்கணுன்னா பாலா சார் படத்துக்கு தான் வருவோம். இதில் என்னென்னா, அதான் இப்படியும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கலாம், போகிற இடத்துல ஹாஸ்டலில் பசங்க படிக்கிற நிறைய இடத்துல இது மாதிரி ஒரு மிருகத்தனமான வன்மம் கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடைமுறையில் எப்படி வாழணுங்கிறதே ஒரு உதாரணமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க நிறையா இது மாதிரி இஷ்யூலாம் நடக்குதுங்கிறது கற்றுக்கிறதுக்காக அந்த படத்தை வந்து பார்க்கலாம். அருண்ஜி சாரோட ஃபேனா நீங்கள்? இல்லை, நான் பக்கா தலை ஃபேன் ப்ரோ. ஓகே. இருந்தாலும் விக்டருக்காக வந்து பார்த்தேன். இன்னைக்கு வந்து தலை ஃபேன் அப்படின்னு கேட்குறேன். ஸோ விடாமுயற்சி இன்னைக்கு வந்திருந்தா அப்படியே ப்ரோ நொந்து போய் உட்காந்துருக்கோம். நான் மனவேதனைக்கு உளைச்சலுக்கு ஆயலாயிட்டேன் ப்ரோ. சரி பரவாயில்ல, இந்த பொங்கலுக்காக எதிர்பார்த்தோம். அது என்னன்னு தெரியல, என்ன கதனும் புரியல, வரல. எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? அவர் படம் வரலனாலும் ரேஸ் காரு அது எதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஓட்டிக்குவோம் ப்ரோ பொங்கலை. ஓகே. ஸோ பாலா சார்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சது? கண்டிப்பாக இல்லை ப்ரோ. அதாவது எப்படின்னா, படம் பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயமா வச்சாலும் இங்கே வந்து ஆடியன்ஸில் 95% பாலாக்காக தான் வந்திருப்பாங்கிறது மட்டும் கம்ப்ளீட்டாக தெரியும். அவரோட இது அந்த டச்சு லெவலில் குறையுது. என்ன அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போகுது. அதுதான் லேக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடின்னு கொண்டு போகிறாரு. ஃபுல்லாக காமெடிக்கு யாருமே சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஓரளவுக்கு அப்படி மேட்ச் பண்ணிட்டாரு. என்ன கேட்டால், இந்த சட்டம் வந்து போக்ஸோ போட்டு உள்ளே போகிறதோட இந்த மாதிரி கல்மரத்தில் ஏற்றுற சட்டம் வந்தாலும் ஏற்றுக்க விஷயம் தான். நல்ல கதை, அது பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, நல்லா படம் பிடிச்சிருந்தது. நல்லாதான் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க அந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது தான் எனக்கு பிடிக்கல. வேற மீதி படம் ஃபுல்லா அது மாதிரி இருந்தா எப்படிங்க? அப்போ அவங்கெல்லாம் சரி தப்பு செஞ்சா சரி ஏதோ அப்படியே இது பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாகுது. அதனால அதை தீர்ப்பை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். பாதிச்சதுதான் இதாங்க, இந்த முடிவு தாங்க எனக்கு சரியில்லை. மீதி எல்லாமே இப்போ ஓவராலா படம் நல்லா இருக்கு. நான் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் அவங்க தங்கை எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதான் தங்கையும் அந்த ஹீரோயினும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது அந்த வளர்த்த பாசம் சொன்னேன் நான். பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் அதிகம். அதனால அவனுக்கு இப்போ இவருக்கு விஜய், அவர் பேரு அருண் விஜய்க்கு அந்த அவங்க தங்கை இறந்தது பேரிழப்பா இருக்குது இல்லை, அதுக்கு சொன்னேன் நான். கூடவே வளர்த்துட்டு கடைசியா இந்த மாதிரி இழப்பா இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் அனுபவிச்சதுன்றது இல்ல, எங்க வீட்டுல நடந்தது. எங்க அம்மா எல்லாம் அவங்க நாத்தனாருங்கெல்லாம் எடுத்து வளர்த்தாங்க, நாத்தனாரு மச்சன்லாம். அதனால அந்த வளர்த்த பாசம் அதிகம் எப்பவுமே. ஆமா ஆமா. எப்படி ஒரு ஹீரோ வாய் பேச முடியாம படம் ரோட்டுக்குள்ள பேச முடியாம நடிச்சிருக்காரு. அது எங்களுக்கு அருண் விஜய் ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம். எப்படி படம் ஓவரால்? நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க கதையில? என்ன சொல்லியிருக்காங்க? இது கிரைம் சப்ஜெக்ட் தான். அது கிரைம்னா மக்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண் வன்கொடுமை இருக்கு இல்லைங்களா, பார்வையற்றோர் இந்த மாதிரிலாம் அந்த சொல்லுவாங்க மனநல காப்பவங்கலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நடக்கிற சப்ஜெக்டாக அருண் விஜய் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு இந்த படத்தில்? அருண் விஜய் சார் எக்ஸ்ட்ராரியாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு சார். கடைசி சீனில் என்ன அள வச்சிட்டாரு. அது 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 உண்மை, அது 100%. இது பேட்டி கொடுக்கணுன்றதுக்காகவோ இல்லை நம்ம இது பண்ணுறதுக்காக நான் பாலா சார் படம்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம சேது பார்த்த சின்ன வயசு ஆடியன்ஸ் நான். சரி பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார்ல, அளவைப்பன்னு சொல்கிறாரு. சத்தியமாக அள வச்சிட்டாரு. நான் எந்திரிச்சு அவர் மேலே நிற்கிறாரு. நாங்கள் கை காட்ட கூட எனக்கு அந்த சந்தோஷம் மனசில் துக்கம் இருந்துச்சுன்னா சந்தோஷம் எப்படி வரும்? அவரை பார்த்து நம்மளை சார் அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு வரல. நேரடியாக பார்க்குறோம், அவர் சொல்கிறது கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா என் மனசில் துக்கம் இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டார் ஒரு லாஸ்ட் சீனா. அப்போ எப்படி நம்ம சந்தோஷப்படுத்த முடியும்? அப்படியே வெளியே மூஞ்சி கழிச்சு வெளியே பண்ணிட்டோம்.
பிதாமகன்ல பேசாம விக்ரம் நடிச்சிருக்காரு, இதுலயும் பேசாம அருள் எனக்கு பிதாமகன் 2.0 இல்லை இல்லை சார், இது வந்து இவர் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாத கேரக்டர் பண்ணியிருக்காரு இதில். அதுக்கு வந்து சம்மந்தம் இருக்கு மாதிரி தெரியல. இது வேற மாதிரி பண்ணியிருக்காரு, இவருடைய ஜானரில் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் எப்படின்னா இருக்கு ஜிவி? நல்லா இருக்கு சார். சாங் ஒரு 3 சாங், ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மெலோடி சாங் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா பின்னி எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. சாம்சங் நல்லா இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அது கண்டிப்பாக நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க யார் பேர் தெரியல எனக்கு. உண்மையில நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கச்சி கேரக்டர் ஒரு பொண்ணு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு சார் தேங்க்யூ சார். என்ன பண்றாங்க